சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உலகமெங்கும். செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு 5வது முறையா அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாமீன் மறுக்கப்பட்டதுடைய பின்னணி என்ன, செந்தில் பாலாஜிக்கு இதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே கடந்த ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்பட்டு இன்னையோட 212 நாட்கள் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஏற்கனவே அவர் 2 முறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல ஜாமீன் கோரி விண்ணப்பிச்சார். அதாவது கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே ஜாமீன் பெட்டிஷன் போட்டாங்க. ஆனா அவங்க நீதிமன்ற காவல் கொடுத்தாங்க. திரும்ப ஒரு 15 நாட்கள் அந்த நீதிமன்ற காவலுக்கு பிறகு திரும்பவும் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணாங்க. அதுவும் மருத்துவ காரணங்களை காரணம் காட்டி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவின் போதுதான் அவர் மருத்துவமனைக்கு மாற்ற சொன்னாங்க. ஜாமீன் வழங்க முடியாது, உடல்நலம் முடியாதப்ப எதுக்கு ஜாமீன் வழங்கணும்னு சொல்லி அவரை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றினாங்க. இது இல்லாம ஒரு முறை உயர்நீதிமன்றத்துல ஜாமீன் பெட்டிஷன் போடுறாங்க, அதுவும் ரிஜெக்ட் செய்யப்படுது. உச்ச நீதிமன்றத்திலையும் ஜாமீன் பெட்டிஷன் ரிஜெக்ட் செய்யப்படுது. இப்ப உச்ச நீதிமன்றத்துல சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க சொல்ற மெடிக்கல் காரணத்தெல்லாம் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிசீஸ் இல்லை அப்படின்னு தான் கூகுள் சொல்லுது அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. அதற்கு பிறகு இவங்க நாங்க பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னதை அடுத்து அந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுது. இந்த சூழல்ல தான் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல 3வது முறையா தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது. அப்போ செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் என்ன சொல்றாரு, அமலாக்கத்துறை தரப்புல தாக்கல் செஞ்ச ஆவணங்கள்லாம் திருத்தப்பட்டிருக்குங்க. இப்ப 4 லட்சம் லஞ்சம் வாங்கினா இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி 1 போட்டு 14 லட்சமா மாத்துறாங்க. இது காகித ஆவணங்கள் மட்டும் இல்ல, டிஜிட்டல் ஆவணங்களும் திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஒரு வாதமா முன்வைக்கிறாரு. குற்றம் நடைபெற்றதா கூறப்படுற ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வங்கி பணவர்த்தனையும் இந்த ஆண்டுல, அதாவது குற்றம் நடைபெற்ற ஆண்டுல சேர்த்து கணக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. விவசாயம் மூலமா கிடைச்ச வருமானத்தையும் இந்த கணக்குல சேர்த்துறாங்க அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது. அமலாக்கத்துறை தரப்புல பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் ஆஜராகிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2016 to 17ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல குறிப்பிட்ட வங்கி கணக்குல இருந்து பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது வேற ஒரு வங்கி கணக்குல இருந்து இந்த வங்கி கணக்கு பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்குன்ற வாதத்தை முன்வைக்கிறாரு. அவரோட வீட்டில இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவ்ல வேலை வாய்ப்பு தொடர்பா, அதாவது யார் யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பணம் வாங்கினாருன்ற கம்ப்ளீட் டேட்டா எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாரு. மனுதாரர் சட்டவிரோதமா பணம் பெற்றாருன்றதுக்கான பிரைமா ஃபேசின்னு வாங்க சட்ட ரீதி, அதுக்கான முகாந்திரம் எங்ககிட்ட கிளியரா இருக்கு, அதற்கான டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இலாக்கா இல்லாத நபரா தொடர்றதுனால அவர் சமூகத்துல அதிகாரமிக்க நபரா இருக்காரு, ஒரு அமைச்சரா இருக்காரு. எனவே அவர் ஜாமீன்ல வெளியே வந்தாருன்னா கண்டிப்பா சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே வாதிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வழக்கு தொடர்பா பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல 3000 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு நீதிபதியுடைய அல்லியுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காலையிலேருந்து எல்லாருமே காத்திருந்தாங்க. ஏன்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட வழக்கு, ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இதுக்கிடையில பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல மதியத்துக்கு மேலேயே அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல அவருக்கு ஜாமீன் கொடுத்ததை கொண்டாடுறதுக்காக வெடி பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் வெடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி மாலை ஒரு 5:30 மணி அளவுல தன்னோட தீர்ப்பை வெளியிடுறாங்க. அந்த தீர்ப்புல பல முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜாமீனை ஏன் ரத்து பண்றேன் அப்படின்றதுக்கு அதுல அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நோ சேஞ்ச் இன் கிரவுண்ட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே இந்த ஜாமீன் மனு எதுக்காக நிராகரிச்சோமோ அதே மாதிரிதான் இப்ப இவங்க தாக்கல் செய்யற அந்த வாதங்களும் எழுத்துப்பூர்வமான ஆவணங்களும் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா பதிவு பண்றாங்க. இது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதாவது என்னன்னா, தொழில்நுட்ப ரீதியா இருக்கக்கூடிய ஆவணங்கள் இவங்க சொல்றாங்கல்ல, திருத்தினாங்க, இடி ஆவணங்களை திருத்திருச்சு, எங்க கணினியில இருந்த பென்டிரைவ்ல இருக்கக்கூடிய ஆவணங்களையும் திருத்திட்டாங்க, டிஜிட்டல் ஆவணங்களை திருத்திட்டாங்க, காகித ஆவணங்களை திருத்திட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் மேல்முறையீட்டுல தான் அவங்க சொல்லணுமே தவிர்த்து இங்க ஜாமீனுக்கான விண்ணப்பத்துல இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இவங்களுடைய ஜாமீன் மனு அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை, அதாவது இதுல பிரைமா ஃபேசி எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க.
நீதிபதி அல்லியுடைய தீர்ப்புல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்கள் இருக்குல்ல, அந்த ஆவணங்கள்ல குற்றம் நடந்ததற்கான போதிய முகாந்திரம் இருக்கு. அதாவது பிஎம்எல்ஏ சட்டப்பிரிவு 45 படி அந்த முகாந்திரங்கள் எல்லாமே சரியா இருக்கு, ஆவணங்கள் சரியா இருக்குன்றத குறிப்பிட்டதோட இந்த தருணத்துல அவரை விடுதலை செய்யறது, அதாவது ஜாமீன்ல விடுவிக்கிறது அப்படிங்கிறது சரியானதா இருக்காது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதே மாதிரி பிஎம்எல்ஏ சட்டப்பிரிவு 50 படி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்கள் எல்லாமே, அது வந்து அவங்க நேரடியாக பதிவு செய்த வாக்குமூலமா இருக்கட்டும், ரெக்கார்ட் செய்ததா இருக்கட்டும், ஆவணங்களா இருக்கட்டும், டிஜிட்டல் ஆவணங்கள், மின்னஞ்சல் எல்லாத்துலேயுமே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதைத்தான் வந்து சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. எனவே அவரை விடுவிப்பதற்கான எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இந்த வழக்குல அப்படிங்கிறத நீதிபதி அல்லி குறிப்பிடுறாங்க. இதே மாதிரி அமலாக்கத்துறையுடைய பிஎம்எல்ஏ சட்டப்பிரிவு 45 உட்பிரிவின் படி பார்த்தோம் அப்படின்னா, பின் கண்டிஷன்ஸை ரீச் பண்ணாலே அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கக்கூடாது. இவர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கண்டிஷன்ஸ் அவர் வந்து பண்றாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒருத்தர். இன்னொன்று, அவரால் எவிடன்ஸோ, அதாவது சாட்சிகளை அழிக்கவோ கலைக்கவோ முடியும். மூன்றாவது முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, விட்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த 3 விஷயங்களுமே அவருக்கு பொருந்தி போகுது. இந்த காரணங்களால அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. அடுத்ததா தன்னுடைய தீர்ப்புல இவங்க வந்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்ததுல முகாந்திரம் இருக்கு, அந்த முகாந்திரங்களை நாங்க கலைக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அந்த கலைக்க மாட்டோம்னு சொல்றதுக்கான காரணங்கள் போதுமானதா இல்லை அப்படிங்கிறதையும் நீதிபதி அல்லி தன்னுடைய தீர்ப்புல பதிவு பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பல்வேறு உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை தன்னுடைய தீர்ப்புல நீதிபதி அல்லி சுட்டி காட்டுறாங்க. அவங்க கிளியர் கட்டா சொல்றது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் இவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது அப்படிங்கிறத தன்னுடைய தீர்ப்புல தெள்ள தெளிவா அவங்க குறிப்பிடுறாங்க. சரி, இந்த தீர்ப்பு இருக்கிற இப்படி ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க அமலாக்கத்துறையுடைய ஆவணங்களை கேட்டிருந்தாங்க. அமலாக்கத்துறை வந்து தவறுதலா ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து அதை சரி பார்க்கணும், எங்களுக்கு வந்து அந்த ஆவணங்களை கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குற்றச்சாட்டுகளை மட்டும் பதிவு பண்ண சொல்லி அவங்க தன்னுடைய தீர்ப்புல ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க. அதன்படி 22ஆம் தேதி, வர்ற 22ஆம் தேதி செந்தில் பாலாஜி நேர்ல ஆஜராக இருக்கார். ஜாமீன் மனுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி தரப்புக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2 வாய்ப்புகளை பார்க்கும்போது, ஒன்று உயர்நீதிமன்றத்தை நாடுறது. உயர்நீதிமன்றத்தை நாடுற பட்சத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் விடுமுறை நாட்களா இருக்கு, வரக்கூடிய புதன்கிழமையிலேருந்து தான் நீதிமன்றம் செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல புதன்கிழமை இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தை நாடினாலும் அந்த ஜாமீன் மனுவை, அந்த மேல்முறையீட்டு மனுவை யார் விசாரிப்பாங்க அப்படின்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அதாவது எம்பி எம்எல்ஏக்களுக்கான வழக்குகளை கவனிச்சுட்டு வரக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் அந்த வழக்கை விசாரிப்பாரு. எனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்கிற பட்சத்துல இவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய 2வது வாய்ப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை நாடுறது. உச்சநீதிமன்றத்தை நாடுற பட்சத்துல என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கீழமை நீதிமன்றமான உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டியதுதானே, எதுக்கு நேரடியா உச்சநீதிமன்றத்தை அணுகிறீங்கன்ற கேள்வி ஒருவேளை எழலாம். அல்லது நேரடியாகவே உச்சநீதிமன்றம் இந்த ஜாமீன் மனுவை பரிசீலித்து அதற்கு ஏற்றபடி முடிவெடுக்கலாம். எனவே இந்த ஒரு விஷயமும் செந்தில் பாலாஜி தரப்புக்கு சாதகமா இருக்காது அப்படின்னு அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 22ஆம் தேதி என்ன நடக்க போகுது, அதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி தரப்புல என்ன செய்ய போறாங்க, உயர்நீதிமன்றத்தை நாட போறாங்களா இல்ல உச்ச நீதிமன்றத்தை நாட போறாங்களான்றதை வச்சுதான் இந்த வழக்கோட அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அமையும். விகடனுக்காக ராணி கார்த்திக். சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் அதிரடியான இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உலகமெங்கும்.